இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சு எப்படி ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா மெலிசான நைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வாட்சோடைய ஒன் சைடு இன்செர்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு முனையவும் திரும்பவும் அந்த ஹோல்ஸ்குள்ள நான் பண்ற மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 வாட்டி அதுல முடிச்சு போட்டுக்கோங்க. இப்ப நான் ஒரு பிளாக் கலர் கிறிஸ்டல் எடுத்துட்டு இப்ப இந்த சைடு முனையும் அந்த சைடு முனையும் ஆப்போசிட்ல நான் அந்த கிறிஸ்டல்குள்ள இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப அதை உள்ள தள்ளிட்டு இந்த முனையில ஒரு கிறிஸ்டல் அந்த முனையில ஒரு கிறிஸ்டல் நமக்கு டபுள் லேயர்ல இருக்கு இல்லையா த்ரெட். சோ இந்த 2 த்ரெட்லயுமே ஒரு கிறிஸ்டலை நான் இன்செர்ட் பண்ணி அதையும் உள்ள தள்ளிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 த்ரெட்லயுமே 2 பீட்ஸை கோர்த்துட்டு அப்புறமா ஒரு பீட்ஸை இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்தீங்கன்னா இன்னும் அழகா ஒரு ஃபிளவர் ஃபார்ம் ஆகும். இப்ப மறுபடியுமே 2 சைடுமே 2 த்ரெட்லயுமே ஒரு பீட் கோர்த்துக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் ஒரு பீடை எடுத்துட்டு அதுல புரியலனாலும் இதுல பாருங்க. இப்ப இந்த சைடு இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப அந்த லேயர் எடுத்து அதே பீட்லயே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்செர்ட் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம ஒரு முடிச்சு போட்டா எப்படி டைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி டைட் பண்ணும்போது அது கீழே அழகா போயிடும். போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சைடு ஒரு பீடு அந்த சைடு ஒரு பீடுன்னு இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பீடை எடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல த்ரெட்டை இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப மறுபடியும் இந்த பக்கம் ஒரு பீடு அந்த பக்கம் ஒரு பீடு. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பீடை எடுத்துட்டு இந்த சைடு லேயர் இந்த பக்கமும் அந்த சைடு இருக்கிற த்ரெட்டோட லேயர் அந்த சைடும் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரியே நம்ம கண்டினியூஸா எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் தான். ஸோ அதனால இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு அந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சுன்னு தான் நான் பிரேஸ்லெட்ல பீட்ஸ் எல்லாமே கோர்த்து எடுத்துக்க போறேன். உங்ககிட்ட கிறிஸ்டல் இல்ல அப்படின்னாலும் நார்மலா நம்ம யூஸ் பண்ற 8mm பீடை வச்சு கூட நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட நைலான் த்ரெட் இல்ல அப்படின்னாலும் நீங்க பிரேஸ்லெட் மேக் பண்ற அந்த எலாஸ்டிக்ல கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ண முடியும். பட் எண்டிங்கோடைய அந்த நாட்டு தான் மாறும். நம்ம நார்மலா ஒரு பிரேஸ்லெட்டுக்கு எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரியே என் நாட் போட்டு அதுல ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த த்ரெட் நேம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நரம்பு த்ரெட் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சில இடத்துல நைலான் த்ரெட்னு சொல்றாங்க. நீங்க 2 நேம்லயுமே கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு இது கிடைக்கும். இப்ப இந்த சைடு இதே மாதிரியே 2 இன்ச் வர வரைக்கும் நான் கோர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்ப எண்டிங் எப்படி போட போறேன் அப்படிங்கறத வீடியோவை நல்லா கிளியரா பாருங்க, புரியும். லாஸ்டா ஒரு பீட் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த த்ரெட்டை இந்த சைடு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டை இந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் இன்செர்ட் பண்ணி எடுத்து நல்லா டைட் பண்ணிட்டு இப்ப இதுக்கு மேல நார்மலா நம்ம போடுற மாதிரி முடிச்சு இப்ப இந்த மாதிரி முடிச்சு நல்லா பாருங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு அடுத்து அதுக்கு மேல இன்னொரு முடிச்சு மேக்ஸிமம் 3 முடிச்சு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்ப முடிச்சு நல்லா டைட்டா போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல நான் ஜம்ப்ரிங்கை அட்டாச் பண்ண போறேன். பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இந்த ஜம்ப்ரிங்கை நான் அந்த பீடுக்குள்ள இன்செர்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். அதாவது நம்ம லாஸ்டா போட்ட பீடு நமக்கு கிராஸா தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பீடோடைய ஹோல்ஸ்குள்ள இந்த ஜம்ப்ரிங்கை இன்செர்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த பீடுக்குள்ள நம்ம ஜம்ப்ரிங்கை இன்செர்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ள இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். இப்போ அந்த ஜம்ப்ரிங்குள்ள நான் ஃபிஷ் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி நோஸ் ப்ரெஷரை வச்சு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு மறுபடியும் இன்னொரு ஒரு நைலான் த்ரெட்டை 2 டைம்ஸ் அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு 2 டைம்ஸ் இன்செர்ட் பண்ணி ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை எப்படி பண்றேன்னு அதுல புரியலனா கூட இதுல பாருங்க, கிளியரா உங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் இருக்கிற த்ரெட்ல பீடை இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டை அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடா இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பீடை நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு ஒரு பீடு அந்த சைடு ஒரு பீடுன்னு கோர்த்துக்க போறேன். இந்த சைடு ஒரு பீடு இந்த சைடு ஒரு பீடு. இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா நீங்க 2 பீடு கூட கோர்த்துக்கலாம். அதுக்கு மேல கோர்த்தோம்னா நமக்கு நல்லா இருக்காது. நான் ஒரு பீடு கோர்த்துக்கிறேன். இப்ப சேம் அகைன் அதே மாதிரியே நான் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப இந்த சைடு 2 பக்கமே 2 இன்ச் வர அளவுக்கு ஈக்குவலா பண்ணிட்டு அந்த பக்கம் எப்படி நம்ம எண்டிங் முடிச்சோமோ என் நாட் போட்டு அதே மாதிரியே இந்த சைடும் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்ப முடிச்சுட்டு எண்டிங் இருக்கிற பேலன்ஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் நம்ம ஃபிஷ் ஹூக் மாட்டியாச்சு இல்லையா. இப்போ இந்த ஆப்போசிட் சைடு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கு ஜம்ப்ரிங்கை இந்த மாதிரி எடுத்து கிறிஸ்டல்குள்ள இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு அதை நோஸ் ப்ரெஷரை வச்சு நல்லா ரவுண்டா திரும்ப பழைய ஸ்டேஜ்க்கே கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதுல நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி செயினை கட் பண்ணி அதுல கோர்த்துட்டு நோஸ் ப்ரெஷரை வச்சு லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இப்போ நான் அடியில செயினுக்கு அடியில ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில்வர்ல ஹெட்பின் எடுத்து அதுல 2 பீட்ஸை இன்செர்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு ஐபின் மாதிரி வளைச்சு எடுத்துக்க போறேன். எடுத்து அந்த செயின்ல கோர்த்துக்க போறேன்.
இப்போ செயின்ல கோர்த்துட்டு நம்ம வளைச்சு வச்சிருந்த அந்த ஹூக்கை நல்லா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், அழகான ஒரு கிறிஸ்டல் பிரேஸ்லெட் நம்ம மேக் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை. ஓகே, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பயோல கிளாஸுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி டைரக்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா பயோல கொடுத்திருக்க வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டாவும் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, பை.